என்ன கவிதா, ரொம்ப நாளே இந்த பக்கம் ஆளவே காணோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, உங்களெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியல. இப்போ பார்த்த மரத்துக்கடி உட்காந்துருந்தீங்களா, அதை பேசிட்டு போகலான்னு வந்தேன். சரி சரி உட்காரு கவிதா. அக்கா, விஷயம் கேள்விப்பட்டீங்களா? நேற்று நம்ம போய் பார்வதி புருஷனோட அக்காவை கொடுத்த கூட பார்த்துட்டு பார்வதி புருஷன் எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுட்டு பார்வதி கூப்பிட்டு நேற்று போனாராமா. என்னடி சொல்ற? என்னால் நம்பவே முடியல. ஆமாக்கா, நான் கூட கேள்விப்பட்டேன். ஆனால் பார்வதி வரலையாம கூட. ஆமாம், நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க. அந்த ஆள் அங்கே போயிருக்காரு, பார்வதியை கூப்பிட்டுருக்காரு. ஆனால் பார்வதி மூஞ்சில் அடித்த மாதிரி, யார் நீங்கள், எதுக்கு வந்தீங்க, நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் அன்றைக்கி என்ன நம்பலைல்ல, காலில் விழுந்தெல்லாம் அழுதன்ல, அப்போல்லாம் நீங்கள் என்னை கேட்கவே இல்லைல்ல, ஒரு வார்த்தை கூட என்ன ஏதுன்னு கேட்காம என்னை வீட்டை விட்டு துரத்துனீங்க, டைவர்ஸ் நோட்டீஸ் வரைக்கும் எல்லாம் ஏற்பாடு பண்ணீங்கல்ல, நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாலாமா. அச்சச்சோ, என்னடி இவ இப்படி பண்ணிட்டா? அட சும்மா இருங்கக்கா, இப்போயாவது இந்த பார்வதிக்கு புத்தி வந்துச்சு. எப்போ பார்த்தாலும் புருஷந்தா தெய்வம்னு கும்பிட்டுட்டு இருந்தா. நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்கவே இல்லை. அவங்க மாமியார் எடுத்து பேசு, அவங்க மதனியை எடுத்து பேசு, நம்ம சொல்லி கொடுத்த ஏதாவது கேட்டாளா? எது நியாயமோ அதை சொல்கிறத அவள் எதுவுமே கேட்கறதில்ல. எல்லாத்துக்கும் பயந்து நடுங்கிட்டு இருந்தா. இவ இப்படி பேசினதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குதுக்கா. ஆமாம் துர்காக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான். பார்வதி அப்படிதான் பண்ணணும். அந்த ஆள் நம்ம கூப்பிட்டு பேசியும் கூட என்னன்னு கூட காதில் வாங்கி போட்டுக்கல. ஆமாம் மங்கா, இப்போதான் பார்வதிக்கு புத்தி வந்திருக்குது. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. நீங்கள்லாம் எதை பற்றி பேசுகிறீங்க? நான் அவளோட வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன். அவள் வாழணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அப்படியே அவங்க அம்மா வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களாடி? ஐயோ அக்கா, நாங்கள் அப்படி சொல்ல வரல. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பார்வதி அக்கா இப்போ தான் கொஞ்சம் தேறி இருக்கு. மெதுவாக போய் இப்போ உடனே கூப்பிடணும்னு வரணும்னு என்ன அவசியம் இருக்குது? அந்த ஆள் போய் ஒரு 4 தாட்டி கெஞ்சட்டும், அப்புறம் வரட்டுங்கிறேன். ஆமாம் பத்மாக்கா, நான் அதைத்தான் சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். பொம்பளைங்க விட்டு கொடுத்து போய் தான் எல்லா ஆம்பளைகளும் தலைமையில் உட்காந்து ஆடுறாங்க. என்னமோ எப்படியோ பார்வதி புருஷனோட சேர்ந்து வாழ்ந்தா சரிதான். சரிக்கா, நான் போய் ரேஷன் கடைக்கு போகணும். டைம் ஆச்சு, போகவா? நானும் ரேஷன் கடைக்கு தான் போகணும் துர்காவா. எல்லாம் ஒன்றா சேர்ந்தே போயிட்டு வந்துடுவோம். சரிங்கக்கா, நான் போய் கை கொண்டாறேன். இதை பேசத்தான் இங்கே வந்ததுங்களா? நான் கூட வேற என்ன விஷயமோன்னு நினச்சி வந்தேன். மொக்கையாக போகுது போ. பார்த்தீங்களாக்கா இந்த கவிதாவை? வந்து அப்படியே உட்கார மாதிரி உட்காந்து நம்ம பேசுகிற விஷயத்தையெல்லாம் காதில் வாங்கி போட்டு ஆமான்னு சொல்லிட்டு சொல்லாமல் கூட எந்திரிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். அவள் புத்தி தான் நமக்கு தெரியுமேடி. ஆமாக்கா, நம்ம ஏன் இங்கே நேரத்தை கடத்தணும்? வாங்க ரேஷன் கடைக்கு போவோம். சரிக்கா, போவோம். எப்பப்பா இந்த ரேஷன் கடையில் என்ன கூட்டம் கடவுளே! கிளவி எப்படி உட்காந்துட்டு இருக்கா பாரு. பைய தூக்கிட்டு வராளே மருமக, வாங்குவோன்னு ஒரு அறிவு இருக்கா? என்னடி அம்மா ஏதோ முனிவிட்டே வரா? ஐயோ அம்மா, கால் போச்சே. இது என்னது கேரவா இப்படி விடுகிறா? ஏட்டி என்னடி ஆச்சு? எந்திரிட்டி. ஏத்தே, விழுந்துட்டனே, வந்து கொஞ்சமாவது பாக்குறீங்களா? இதுவே உங்க மகளா இருந்தா இப்படி தூக்கி விடாம இருப்பீங்களாத்தே? என்னது உளுந்துட்டியா? நான் கூட ஏதோ நீ வழக்கம் போல சர்க்கஸ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஓஹோ, உங்களுக்கு அவ்வளவு காமெடியா தெரியுதா? வந்து தூக்கி விடுங்க, என்னால எந்திரிக்க முடியல. நிஜமா தான் சொல்றியா? இரு வாரேன். மனசுல என்னத்தை நினைச்சிட்டு வந்தையோ பொடக்குன்னு வந்து உழுகுறா. நான் கூட சர்க்கஸ் வித்து எதுவும் காட்டுறான்னு நினைச்சேன். வா, வந்து அப்படி உட்காரு. வா, கால் எதுவும் வலிக்குதா? போய் தைலங்கின்னு கொண்டு வரட்டா? ஆமாத்தே. சரி, அழுவாத, இரு வாரேன். அத்தே, வரையில அப்படியே ஒரு சுட சுட டீ ஒன்று கொண்டு வந்துங்கத்தே. இன்னொரு கொழுப்பிவளுக்கு. சரி, வந்து வச்சுக்கிறேன். கிளவி விழுந்து கிடக்குறோம், அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குது. இதுவே இது மகளா இருந்தா தூக்கி விடாம இருக்குமா? சர்க்கஸ் காட்டுற நினைச்சதா சர்க்கஸ். என்ன ஒரு எண்ணெய் இதுக்கு. இருடி இரு, எனக்கும் ஒரு நேரம் வரும், அப்ப காட்டுற யார் இந்த மங்கான்னு. அம்மா, நிஜமாவே கால் வலிக்குதே. டீ வேற கொண்டு வர சொன்னா என்ன பண்ணதோ தெரியல. இத்தனை சோபா கிடக்குது, குந்தானி எங்க உட்காந்துட்டு இருக்குதுன்னு பாரு. வாமா சின்ன மருமகளே, என்னமோ வாய்க்குள்ள முணுமுணுன்ட்டு வர. ஒருவேளை கிளவி பேசுறதை கேட்டுட்டாலோ? அது ஒண்ணுமில்லக்க, துர்காக்காவை காணன்னு பார்த்தேன். அவளா? அவங்க வீட்டுல இருப்பா. எங்காச்சும் ஊர் சுத்திட்டு வரக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சிருக்கிறாள். 4 பேர் ஆவியிலோட போயிருப்பா. ஓஹோ, அப்படியா விஷயம்? சரி, எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வரியா? கம்முன்னு ரூம்லயே இருந்திருக்கலாமோ? வந்தா டீ கொடு காப்பி கொடுன்னு உயிரை வாங்குறது. என்ன மருமூளை, அப்பப்ப தலை குனிஞ்சு என்ன பேசிட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லத்த. சரி, போய் டீயை கொண்டு வா போ. இவ நல்லவளா கெட்டவளா? அப்பப்போ வந்து பாயிண்ட போடுறா, அதை சொல்றா, இதை சொல்றா, என்னென்னமோ யோசனை பண்ணி பேசிட்டே கிடக்குறாளே. என்னமோ நம்மளுக்கு வேலையான சரித்தை.
ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அவ சிரிச்சா சிரிப்பில 4 பேர் செத்து போயிட்டா. ஐயோ ஐயோ ஐயோ. பாபு இது யாரம்மா நம்ம பாட்டுக்கு எதிர்பார்த்து? செல்லம்மா நீயா? நம்பவே முடியல. ஆமா நானே தான். என்ன செல்லம்மா உன் குரல் குயில் மாதிரி இருக்கு? யோ கம்முனு போயிரும், எதையாவது கொண்டு அடிச்சு போட போறேன். இது என்னடா கேரகம்? எதிர்பார்ட்டெல்லாம் பாடுனா அப்புறம் திடீர்னு மூஞ்சி காட்டுற. இவளை புரிஞ்சுக்கவே முடியல. யோ கம்முனு போயிரும், பாடு நீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். பாப்பு பாப்பு. கிணத்துக்கு எவ்வளோ லுள்ளு, சொல்ல சொல்ல பாப்பு பாப்புன்னு வேற பாடுது. பாடையில் போற வயசுல பாப்பு. ஆமா பாப்பு. ஆமா ஆமா, நான் பாறையில போவேன், நீ பண்ணி மேல தானே போவ. சரி சரி விடு. எத்தனை வயசானாலும் இந்த கிழவனுக்கு கொஞ்சம் கூட இந்த கொழுப்புங்கிறது குறையறதே இல்லை. வந்துட்டாளா இவ? எங்கேயோ ரேஷன் கடைக்கு போனாங்கன்னு சொன்னாங்க, கையில ஒன்னையும் காணோம். என்ன கிளவி வந்தது வராதுமா, வாய்க்குள்ள என்னமோ முணங்குதே. சரி நமக்கு என்ன, ரூம் பக்கம் போவோம். ஏய் துர்கா, சனியை கிளம்பிடுச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதே. அப்படியே காது கேட்காத மாதிரி எஸ்கேப் ஆயிடுவோம். ஏய் நில்லுடி துர்கா, உன்னதான் கூப்பிட்டு இருக்கிற, சொல்ல சொல்ல போறேன். கூப்பிட்டீங்களாட்ட? எனக்கு சரியா காதுல விழல. ஓ உனக்கு காதில் உழுகாது. நான் கூப்பிட்டா உனக்கு எப்படி உழுகு? உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எவ்வளாச்சும் வெளியில கூப்பிட்டா கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தாங்க கூட எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஓடுவேன். இப்போ எதுக்கட்டே என் கூட வம்பிழுக்கிறீங்க? என்ன விஷயம், எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க முதல்ல. ரேஷன் கடைக்கு போறேன்ட்டு போனேன், பையகையும் ஒண்ணுங்கான சும்மா கையை வீசிட்டு வந்திருக்கிறேன். அதுவாட்ட ஸ்கூட்டில இருந்து எல்லாத்தையும் இறக்கி வெளியவே வச்சுட்டு வந்துட்டேன், தூக்க முடியல. சரி அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம்னு ஓரமா வச்சுட்டு வந்துட்டேன். அது ஒரு குத்தமா? உங்களுக்கு சந்தேகம்னா வெளியே போய் பாருங்க, எல்லாம் வெளியே தான் கிடக்குது. ஏண்டி அரிசி சக்கரை கோதுமை வாங்கி யாராச்சும் வெளியே வாசல்ல போட்டு வருவாங்களா? எங்க இருந்துதான் உங்களை எல்லாம் புடிச்சிட்டு வந்தனோ தெரியல. போய் முதல்ல கொண்டு வந்து உள்ள வைடி. அதாவது ஒரு ஓரமா தான் இருக்குது, அதனால இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? கையோட கொண்டு வந்து உள்ள வெய்யின்னு சொன்னேன். வைக்க முடியாதுங்கிறேன். வெய்யுங்கிறேன், வைக்க முடியாது. என்னடி எடுத்து எடுத்து பேசிட்டு இருக்கிற? இந்த வீட்டில் உள்ள ஆம்பளைகளையும் மதிக்கிறது இல்லை, என்னையும் மதிக்கிறது இல்லை. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற? இங்க பாருங்க அத்தை, கோவப்பட்டு என்கிட்ட பேசாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். என்னது ஆக்ஷன் எடுப்பியா? என்னடி அந்த நாடகத்துல எதிர்நீச்சல் வர ஜனனி மாதிரி பேசிட்டு இருக்கிற? உனக்கு மனசுல ஜனனின்னு நினைப்போ? அத்தை நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க.